Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லார் மனசுலயும் தோணும், ஆஹா தயிர் சாதமா எங்களுக்கு பண்ண தெரியாதா, இவங்க என்ன தயிர் சாதம் பண்றது அப்படினு. உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைஸ் நல்ல கொளைய வேக வச்சு எடுத்துறணும். அதுக்கு அப்புறம் தயிர் எடுக்கணும். தயிர் வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி தயிரை நல்லா அடிச்சிட்டு நம்ம வேக வச்சிருக்க கூடிய ரைஸ் கூட இந்த தயிரையும் mix பண்ணிரணும். தயிரும் ரைஸும் நல்லா mix ஆயிட்டு இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா ட்ரையா இருக்கனால கூட கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் கூட நல்லா mix பண்ணி விட்டுறணும். இது மாதிரி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து ரைஸையும் தயிரையும் mix பண்ணணும். இப்போ அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்க கூடிய மிளகாயை மேலே போட்டுருக்கோம். இனி தாளிச்சிரலாம். தாளிக்கிறதுக்கு உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், கடுகு இவ்வளோ வேணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகும் உளுந்தப்பருப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு பொரிக்க விடணும். இதுக்கு கூட ஒரு காஞ்ச மிளகாவை வந்து பிச்சு போடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட வேண்டியதுதான். இனி இந்த தாளிப்பை ரைஸ் கூட mix பண்ணிரணும். இதுக்கு கூட கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க கூடிய மல்லி இலையை சேர்த்துறணும். அவ்வளவுதான், தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு பேன்ல மாத்திரலாம். ரொம்ப ஈஸியா கம்மியான டைம்ல நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு கூட பொட்டேட்டோ ஃப்ரை இல்லனா மேங்கோ பிக்கிள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. Thank you for watching this video.